எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போது ஹெர்மிசன், ஸ்கியூ ஹெர்மிசன், ஆர்த்தோகனல் இதெல்லாமே வந்து ஒரு லாங் வீடியோவாக போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் படிச்சுக்குங்க. அதாவது வந்து சிம்மெட்ரிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிம்மெட்ரிக்னா என்னென்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸ்கியூ சிம்மெட்ரிக் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏதாவது ஒவ்வொன்றும் படிச்சுக்குங்க. அடுத்ததுக்கு சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஹெர்மிசன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். அதே ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஏ ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளூ வச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், சிம்மெட்ரிக் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸா. அப்போ ஹெர்மிசன் பாருங்கள், இங்கே மேலே ஒரு கோடு வரும், இங்கே வச்சுங்க, அதாவது கான்ஜுகேட் வருது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஆர்த்தோகனல் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏனாலும் ஐ தான் வரும். ஐ மேட்ரிக்ஸ் தான், யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும். யூனிட்டரினா என்ன பண்ணால் இங்கே வந்து கான்ஜுகேட் போடுறோம், போட்டால் அதே மாதிரி ஐ வந்துன்னா அது யூனிட்டரி. இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி படிச்சுக்குங்க. இன்வர்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ வந்து நம்ம வந்து 11th 12th படிச்சிருக்கோம். அது சம் வரும்போது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மெத்தட் தான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஐடம்பொட்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவே திரும்ப வந்துடும். அதுக்கு பேர் ஐடம்பொட்டன்ட். ஐடம்பொட்டன்ட்னு சொல்லுவோம். நில் பொட்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ஏ பவர் n ஈக்குவல் டு 0. இந்த n அப்படின்னா என்ன, 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் இங்கே 2 போடுவீங்க, 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் இங்கே 3 போடுவீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் எல்லாமே எதுக்கு தான், எந்த மேட்ரிக்ஸுக்கு தான் போட முடியும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் இதெல்லாம் போட முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் போடுவோம், சரிங்களா. இப்போ இன்வாலிட்டரி அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ வரும். ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக வரும். அதுக்கு பேர் இன்வாலிட்டரி. ஐடம்பொடன்ட், நில்பொடன்ட், இன்வாலிட்டரி. இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வச்சு மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சு இது திரும்ப படிச்சுட்டு அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு இதே ஆர்டரில் அந்த சைன் மட்டும் எங்கே மாறுது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், சிம்மெட்ரிக், ஸ்கியூ சிம்மெட்ரிக், சைன் மாறுது. இங்கே வந்து பார் போட்டோம்னா அது ஹெர்மிசன் ஆயிடுது. அதே இது வந்து இங்கே மைனஸ் போட்டோம்னா அது ஸ்கியூ ஹெர்மிசன் ஆயிடுது. ஆர்த்தோகனல்னா ஏ டிரான்ஸ்போஸ் வச்சு வருது. இங்கே டேஷ் போட்டோம்னா யூனிட்டி. ஆறு ஞாபகம் வச்சுங்க. இன்வர்ஸ் வந்து ஜென்ரல் ஃபார்ம், அது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம லாங் வீடியோவாக முடிஞ்சால் நைட்டே நான் போட்டுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.